ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாருக்கூடயும் பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லா வாரமும் வந்துட்டு நாம் லைஃப்பில் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், லைஃப்பில் அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க, லைஃப் அப்படி வாழுங்க இப்படி வாழுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ரொம்ப மோனோட்டோனஸாக போயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு, ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ நம்ம ரொம்ப சமுத்திரக்கனி சார் மாதிரி பேசுகிறோமோ, ஓவர் மோட்டிவேஷனாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே, கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பேசலாமே, கொஞ்சம் ஜாலியாக ஃபீல் குட்டாக ஏதாவது பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்த ஐடியா தான் வந்து கதைகள், ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லலாமே. அஃப்கோர்ஸ் இது லவ் ஸ்டோரி இல்லை, பட் அந்த ஸ்டோரியில் ஒரு நல்ல டேக் அவே இருக்கும், ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி இருக்கும். அஃப்கோர்ஸ் இதயத்தின் குரல்னால் பாசிட்டிவிட்டி இல்லாமல் இருக்காது, கரெக்டுங்களா? ஸோ இந்த வாரம் ஒரு அழகான ஒரு குட்டி கதை வித் பியூட்டிஃபுல் டேக் அவே தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணி 8 மணி போல் இருக்குது. ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க பையன் வந்து ஒரு கடல் ஓரத்தில் நடந்து போயிட்டுருக்கான், கடற்கரை ஓரத்தில் நடந்து போயிட்டுருக்கான். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைஃப்பில் நிறைய ஆசைகள் இருக்குது, லைஃப்பில் நிறைய கனவுகள் இருக்குது. லைஃப்பில் அது பண்ணணும் இது பண்ணணும், அது சாதிக்கணும் இது சாதிக்கணும், நிறையா அச்சீவ் பண்ணணும், நிறையா விஷயத்த வீட்டுக்காக பண்ணணும், நிறையா விஷயத்த வந்து தன்னோட கரியருக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப்பில் உங்களை மாதிரியே, ஸோ நீங்கள் தான் அந்த பையனே நீங்கள் நினச்சிக்கலாம், சரியா? உங்களை மாதிரியே நிறைய ஆசைகள் இருக்க ஒரு பையன்தான். பட் அவனுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருந்தாலுமே வந்துட்டு கூட வந்து செல்ஃப் டவுட்ஸும் இருக்கும். உங்களை மாதிரியே தான் இதுவும். அப்பப்போ வந்து நம்மளால் இது முடியுமா, நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்ம நினச்சா இது நடக்குமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தானா, நம்மளால் இது முடியுமா, இல்லை முடியாமல் போயிடுமா, ஒருவேளை நம்ம லைஃப்பில் தோற்றுருவோமா, அப்படிங்கிற மாதிரி நிறைய பயங்கள், நிறைய பதட்டம், நிறையா செல்ஃப் டவுட்ஸ் வர பையன்தான். அதுவும் உங்களை மாதிரி தான், சரியா? ஸோ அப்படி ஒரு பையன் கடலோரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கிறான், ஒரு ஞானியை சந்திக்கிறான், ஓகேங்களா? ஸோ அவனுக்குள்ள உடனே ஒரு எண்ணம் வருது, சரி நம்ம வேணால் அந்த ஞானிக்கிட்ட போய் நம்மளோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்துப்போம், ஞானிகளுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவர்கிட்ட போய் நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி கேட்போம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் இருக்கேன், எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது, பட் கூடயே வந்துட்டு கொஞ்சம் பயங்களும் இருக்குது, தயக்கங்களும் இருக்குது, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஐயா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா என்னோடய ஃப்யூச்சரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான் அந்த ஞானிக்கிட்ட. உடனே அந்த ஞானி இருந்துட்டு, இங்கே பாருப்பா, எனக்கு வந்து உன்னோட ஃப்யூச்சரை பற்றி ஒரு ரகசியம் தெரியும், ஆனால் அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இதே கடற்கரையில் இந்த மணலில் ஒரு சிற்பிகள் இருக்கும் இல்லைங்களா, கடல் ஓரத்தில் ஒரு சிற்பியில் வந்து உன்னோட பேர் எழுதியிருக்கு, அந்த பேர் எழுதின சிற்பியை நீ கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து கொடு, அப்போ நான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன், உன்னோட எதிர்காலத்தை பற்றின ரகசியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்லிடுறாரு. உடனே அந்த பையனுக்குள்ளே ஒரு சின்ன உற்சாகம், நம்மளோட பேர் எழுதின ஒரு சிற்பியா, அதுவும் இதே கடற்கரையில் இருக்க போகுதா, அதை தேடி கொடுத்தா நான் ஒரு ரகசியம் வேற இவர் சொல்கிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக போயிட்டு அந்த பையன் அந்த கடற்கரை ஓரமாக ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல எனர்ஜியோடு தான் தேட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு 1/2 hour ஆகுது, ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. பட் ஆனால் வந்துட்டு அவனுக்கு அந்த சிற்பி கிடைக்கவே இல்லை. நிறைய வண்ண சிற்பிகள் இருக்குது, பட் எதுலேயுமே வந்து அவனோட பேர் எழுதலை. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு அந்த செல்ஃப் டவுட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இப்படி உண்மையிலேயே ஒரு சிற்பி இருக்குமா, இல்லை நமக்காக இவர் சொல்கிறாரா, இப்படி ஒரு சிற்பி இருந்தால் என்ன நம்ம கண்ணில் பட்டிருக்குமே, அப்படிலாம் இல்லை போலன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு சின்ன ஏமாற்றம் வருது. அதனால கொஞ்சம் உத்வேகம் கம்மியாக இன்னும் கொஞ்சம் நேரம் தேடுறான். கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டவுட்லேயே தேடுறான். அப்புறம் இன்னொரு கொஞ்சம் நேரம் போகுது. அப்புறமாட்டி அவனுக்குள்ள இன்னொரு எண்ணம் வருது, உண்மையிலேயே இந்த முனிவர் சொன்னது, இந்த ஞானி சொன்னதெல்லாம் உண்மைதானா, இல்லை அவர் பொய் சொல்கிறாரா, அவர் ஒருவேளை நம்மக்கிட்ட விளையாடுறாரா, அவர் உண்மைங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஞானி மேலேயும் டவுட் வருது. ஃபஸ்ட்டு அந்த சிற்பி மேலே டவுட் வந்துச்சு, இப்போ ஞானி மேலேயும் டவுட் வருது. ஒரு கொஞ்ச நேரத்தில் அவன் தேடுறதையே விட்டுட்டு, அவனோட முயற்சி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கடற்கரை ஓரமாகவே போயிட்டு சோகமாக உட்காந்துடுறான். நமக்கு தான் லைஃப்பில் எதுவுமே நடக்காதில்ல, நமக்கு தான் லைஃப்பில் எதுவுமே கிடைக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவன் உட்காந்துருந்ததை பார்த்த அந்த ஞானி அவன்கிட்ட நடந்து போயிட்டு தன்னோட கையை நீட்டுறாரு. என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்குறான். தன்னோட கையை நீட்டிட்டு இருந்த ஞானி அந்த கையை அப்படியே மெதுவாக திறந்து காமிக்கிறாரு அந்த பையன்கிட்ட.
உடனே அந்த பையன் பார்க்குறான், ஞானியோட கையில் ஒரு சிற்பி இருக்குது, அதில் அவனோட பெயரும் எழுதியிருக்கு. அண்ட் அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது, ரொம்ப உற்சாகம் ஆகிடுது. சரி, ஞானி சொன்னது உண்மைதான் போல, நாம தான் வந்து செல்ஃப் டவுட்லாம் பட்டுட்டோம், அந்த சிற்பி இருக்குதான் போல உண்மையாலே. ஐயா ஐயா அந்த சிற்பி எனக்கு கொடுத்துருங்க ஐயா, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அந்த ஞானி இருந்துட்டு, நோ நோ, அவ்வளோ ஈஸியாக நான் தரமாட்டேன், நீ தேடி இதை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த சீக்ரெட்டை நான் சொல்லுவேன், உன்னோட ஃப்யூச்சரை பற்றி நான் சொல்லுவேன், இல்லை அந்த சீக்ரெட்டை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பியை மறுபடியும் தூரமாக கடலுக்குள்ளேயே வீசி எரிஞ்சிடுறாரு. உடனே இந்த பையனுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஏமாற்றம் ஆகிடுது. சே, நாம் தேடி கிடைக்காது இவருக்கு கிடச்சிருக்கே, ஆனாலும் நம்மளால் வந்துட்டு அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையே, நம்மளோட எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றம் வந்துடுது. பட் இந்த டைம் வந்து அந்த பையன் வந்து இன்னும் உற்சாகத்தோட இன்னும் வேகத்தோட போயிட்டு அந்த சிற்பியை தேடுறான். அந்த கடற்கரை ஓரத்திலே கண்டிப்பாக அந்த கடலில் வீசின சிற்பி கரை ஒதுங்கி இருக்கும், நம்ம போய் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடுறான். 1/2 மணி நேரம் தேடுறான், 1 மணி நேரம் தேடுறான், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகுது. பட் இந்த டைம் வந்து அவனுக்கு அந்த உற்சாகம் போல அந்த முயற்சி அவன் விடலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் தேடும்போது அப்படி ஒரு சிற்பி இருக்கா இல்லையான ஒரு டவுட் வந்துச்சு, இந்த முனிவர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு டவுட் வந்துச்சு. பட் இப்போ அவன் கண் கூட பார்த்துட்டான், அப்படி ஒரு சிற்பி இருக்குது, தன்னோட பேரில் ஒரு சிற்பி இருக்குங்கிறத அவன் கண் கூட பார்த்துட்டான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஒரு முழு நம்பிக்கையோட, பயங்கர உத்வேகத்தோட, பயங்கர எனர்ஜியோட, அப்படியே பயங்கரமாக அந்த சிற்பியை தேடுறான். ரொம்ப நேரம் தேடி பயங்கரமாக வெயில் வேற அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த டைம்லாம் போக போக. அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு 2-3 மணி நேரம் தேடி ஒரு வழியாக அந்த சிற்பியை கண்டுபிடிச்சிட்றான். தன்னுடைய பேர் எழுதுனா அந்த சிற்பியை கண்டுபிடிச்சிட்றான். அண்ட் இந்த வாட்டி உடனே அந்த சிற்பியை வந்து கைக்குள்ளே பொத்தி வச்சுட்டு வேகமாக அந்த ஞானி வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தொலைவில் அமர்ந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா ஐயா அந்த சிற்பியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க அங்கே போய் நிற்கிறான். அண்ட் அதை பார்த்த அந்த ஞானி அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ட் அந்த சிற்பியை அந்த பையன் கையிலேருந்து வாங்கிட்டு அவனை பார்க்குறாரு. அவனை பார்த்து ஒரு சின்ன புன்னகையை மட்டும் பண்ணுறாரு, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அண்ட் அந்த பையன் இப்போ வந்து ஒரு ஆர்வத்தோடு கேட்குறான், ஐயா நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த சிற்பியை நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு என்னோட எதிர்காலத்தை பற்றின ரகசியத்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அண்ட் அப்போ தான் அந்த ஞானி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கடற்கரையோரமாக ஒரு சிற்பி இருந்தது உண்மைதான், அந்த சிற்பியில் உன்னோட பேர் இருக்குங்கிறதும் உண்மைதான். பட் உன்னோட எதிர்காலத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அந்த ரகசியம்லாம் எனக்கு தெரியாது, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். பட் நீ யோசிச்சு பாரு, கடைசி ஒரு 3-4 மணி நேரமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து நீ அந்த சிற்பியை தேடி போனேன், பட் கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு நிறைய டவுட் வந்துருச்சு, செல்ஃப் டவுட்டு, பயம்லாம் வந்துருச்சு, ஹெசிடேஷன்லாம் வந்துருச்சு. உன்னால் முடியுமா முடியாதான்னு நீ யோசிக்க ஆரம்பித்த, அப்படி ஒன்று இருக்கா இல்லையா நீ நினைக்க ஆரம்பித்த, இது நமக்கு உண்மையிலே டிசர்விங்கா இல்லையா நீ யோசிக்க ஆரம்பித்த, நீ பாட்டுக்கு என்னென்னமோ யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உண்மையாக உன் கண் முன்னாடி அந்த சிற்பியவே வந்துட்டு உன்னோட டவுட்ஸ் எல்லாம் மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த சிற்பியை உங்ககிட்ட காமிச்சேன், அதை கண் கூட பார்த்த நீ ஒரு முழு நம்பிக்கையோட, இல்லை அந்த சிற்பி கண்டிப்பாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட தேடின. உன் பேரில் ஒரு சிற்பி இருக்குது, உனக்காக உலகத்தில் ஒரு சிற்பி படைக்கப்பட்டிருக்கு, உன் பேரில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கையோடு நீ தேடினப்ப தான் உனக்கு அது கிடச்சிது. அந்த மாதிரி தான்ப்பா உன்னோட எதிர்காலமும். உனக்காக ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, உனக்காக ஒரு கனவு இருக்குது, உனக்காக ஒரு லட்சியம் இருக்குது, அது உனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, உன் பேர் அதில் ஆல்ரெடி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசாக நீ நம்பணும். முழு மனசாக நம்பி நீ அது பின்னாடி போகணும். அப்போதான்ப்பா அது உனக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் அந்த பையனை வந்து ரியலைஸ் பண்ணுறான், அட ஆமாம்ல, நாம் வந்து டவுட்டோடு தேடும்போது அது கிடைக்கல, எப்போ நமக்குன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி முழு மனசாக தேடணுமோ அப்போ தான் அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரியலைஸ் பண்ணுறான். அண்ட் நாம் கூட லைஃப்பில் இப்படி தான் பண்ணுறோம் இல்லைங்க. நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வேணும், நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய லட்சியங்கள் இருக்குது. பட் ஒரு செல்ஃப் டவுட்டோடையே இருக்கும், ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும், ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்கும். பட் இந்த யூனிவர்ஸ் நமக்காக தான் செயல்படுது, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே நமக்காக தான் நடக்குது, நம்ம பேரில் தான் அது எழுதியிருக்கு, நமக்குன்னு எழுதுறது நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு முழு மனசோட நாம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, நாமே ஒரு முழு உத்வேகத்தோடு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் லைஃப்பில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலே பாதி வெற்றி இப்போயே கிடைச்ச மாதிரி தானங்க. ஸோ அந்த பையனோட ஃப்யூச்சர் ரகசியம் மட்டும் இல்லைங்க, உங்களோட ஃப்யூச்சரோட ரகசியமும் இதுதான். முதல்ல நீங்கள் நம்பணும், அப்புறம் அதை பண்ணணும், முழு மனசாக நம்பணும், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தவிர வேறு யாருக்கும் அது கிடைக்காது, சரியா? இஃப் நாட் நவ் தென் வென், இஃப் நாட் யூ தென் ஹூ
எப்போவுமே எந்த காரியமாக இருந்தாலும் முழு மனசாக நம்புங்க, சிரிச்சுட்டே இருங்க, எப்பவும் ஹாப்பியாக இருங்க அண்ட் எப்போவுமே பிலீவ் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. ஸோ எஸ் டியர் மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு 3-4 மாதம் கழிச்சு முன்னாடி நான் கதை சொல்லியிருக்கேன். பட் இப்போ ஒரு லவ் ஸ்டோரி இல்லை, ஒரு நார்மல் ஸ்டோரி. பட் இதில் ஒரு சின்ன டேக்அவே அண்ட் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஃபேக்டர், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு மெயில் மூலமாக இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கதையை யாராவது கேட்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லிசன் பண்ணுறக்க ஆப்பில் மறக்காமல் இதயத்தின்குள்ளே ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கையும் கொடுத்துருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான ஒரு டாபிக் இல்லை ஒரு அழகான ஒரு கதையோடு சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.